வணக்கம். இன்னைக்கு ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, ஜாப்பனீஸ் என்செஃபலைட்டிஸ் வேக்சின்ஸ பத்தி குடுத்துருக்காங்க. ஓகேவா? என்ன என்ன ஹெட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் எக்ஸ்பாண்ட்ஸ் ஜாப்பனீஸ் என்செஃபலைட்டிஸ் வேக்சினேஷன் டூ 7 மோர் டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஜாப்பனீஸ் என்செஃபலைட்டிஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த இந்த டைப் ஆஃப் கியூலெக்ஸ் மஸ்கிட்டோஸ்னால தான் இந்த ஜாப்பனீஸ் என்செஃபலைட்டிஸ் அப்படிங்கிறது நமக்கு வருது. சரிங்களா? ஸோ ஜாப்பனீஸ் என்செஃபலைட்டிஸ வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவா இதோட கேஸ் மார்ட்டாலிட்டி அப்படிங்கிறது 30%. இப்போ இந்த நோய் வரக்கூடிய 100 பேர்ல 30 பேருக்கு வந்து ஃபேட்டாலிட்டி அப்படின்னா இறந்து போயிருவாங்க. சரியா? அந்த மாரி இருக்கு. அதனால அதுக்கான வேக்சினேஷன் டிரைவ வந்து தமிழக அரசாங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, ஒரு 14 மாவட்டங்கள்ல இந்த வேக்சினேஷன் டிரைவ் அப்படிங்கிறது போய்க்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு 7 டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த வேக்சினேஷன் டிரைவ. சரிங்களா? வேக்சின்ஸ் வந்து நமக்கு சென்டர் கிட்ட இருந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்க்கு தான் வருது. அத பேஸ் பண்ணி நம்ம இன்னும் ஒரு 7 டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு வந்து இந்த வேக்சினேஷன் புரோகிராம் அப்படிங்கிறத எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். சரியா? அடுத்ததா முத்துப்பேட் மேங்க்ரோவ் கவர் இன்கிரீஸ்ட் பை 2057 ஹெக்டேர்ஸ் இன் த லாஸ்ட் 3 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. சரியா? முத்துப்பேட் அப்படிங்கிறது திருவாரூர் மாவட்டத்தில இருக்கக்கூடிய ஒரு கோஸ்டல் டவுன். மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டுக்கு ஃபேமஸா இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. சரிங்களா? இந்த முத்துப்பேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த முத்துப்பேட் அந்த ஒரு எக்கோசிஸ்டம்லயே கிட்டத்தட்ட 6 ரிசர்வ்ட் ஃபாரஸ்ட் வந்து இருக்கும். இப்போ இங்க என்ன செய்தி குடுத்துருக்காங்கன்னா, முத்துப்பேட்டோட அந்த ஏரியாவ வந்து இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? கிட்டத்தட்ட கிரீன் தமிழ்நாடு மிஷனுக்கு கீழ 12,00,000 மேங்க்ரோவ் சீட்ஸ வந்து மேங்க்ரோவ் ட்ரீஸ வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க. அத பேஸ் பண்ணி பார்க்குறப்ப, கிட்டத்தட்ட 2022லேருந்து 25க்குள்ள பார்த்தீங்கன்னா, ஒரு 2057 ஹெக்டேர்ஸ் வந்து முத்துப்பேட்டோட ஏரியா வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. அப்படி சொல்லி குடுத்துருக்காங்க. சரியா? முத்துப்பேட்டை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ஏரியா. திருவாரூர பொறுத்தவரைக்கும். ஏன்னா, இது வந்து ஒரு நேச்சுரல் ஷீல்டா ஆக்ட் ஆகும். எதுக்காகன்னா, புயல், வெள்ளம் இந்த மாதிரி அந்த கோஸ்டல் எரோஷன் இல்ல கடல் நீரோட அந்த கடல் மட்டம் உயர்வு இது எல்லாத்தையுமே தடுக்கக்கூடிய வகையில இந்த முத்துப்பேட்டை அப்படிங்கிறது இருக்கும். பொதுவாவே எல்லா மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டுமே அப்படிதான். நமக்கு புயல், வெள்ளம் அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, கடல் மட்ட உயர்வு, சுனாமி, அ கோஸ்டல் எரோஷன் இது எல்லாத்துக்குமே அகெயின்ஸ்டா ஆக்ட் பண்ணக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கும். சரியா? அதுதான் இங்க குடுத்துருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நமக்கு நேஷனல் டர்மெரிக் போர்ட் அப்படிங்கிறத அத பத்தி நம்ம பார்த்துருந்தோம். எங்க வந்திருக்கு அப்படின்னா, நிஜாமாபாத்ல வந்திருக்கு. பல்லே கங்கா ரெட்டி அப்படிங்கிறவர் தான் ஃபர்ஸ்ட்டு சேர்பர்சனா வந்து வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். இந்த நேஷனல் டர்மெரிக் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா, எத பேஸ் பண்ணி எதெல்லாம் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த டர்மெரிக் ஓட கல்டிவேஷன இன்கிரீஸ் பண்றது, நம்பர் ஆஃப் ஹெக்டேர்ஸ வந்து இன்கிரீஸ் பண்றது, வேல்யூ அடிஷன் வந்து பண்றது, மதிப்பு கூட்டல் செய்றது, டர்மெரிக் ஃபார்மர்ஸ்க்கான இன்கம் வந்து இன்கிரீஸ் பண்ணி குடுக்கறது. இதெல்லாம் தான் இவங்களோட அப்ஜெக்டிவ்ஸா இருக்க போகுது. இவங்களுக்கான டார்கெட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பை 2030 2030க்குள்ள $1 பில்லியன் எக்ஸ்போர்ட் இருக்கணும். ஓகேங்களா? டர்மெரிக்கோட எக்ஸ்போர்ட் $1 பில்லியன் இருக்கணும் அப்படிங்கிறது இவங்களுக்கான டார்கெட்டா வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டார்கெட்ட நோக்கி தான் இவங்க பயணிக்க போறாங்க. சரியா? $1 பில்லியன் ஆ டர்மெரிக் எக்ஸ்போர்ட் பை 2030. ஓகேவா? பல்லே கங்கா ரெட்டி அவங்க தான் சேர்பர்சன். டர்மெரிக் அப்டின்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா, தங்க மசாலா அப்டின்னு சொல்லி சொல்லுவோம். கோல்டன் ஸ்பைஸ் அப்டின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்து முக்கியமான செய்திகள பார்த்திருக்கோம். நன்றி.